வேதாகமத்தில் நம்ம நிறைய சம்பவங்கள் வாசிக்கிறோம். அதில் ஒரு சம்பவம் ஆண்டவர் சொல்றாரு, என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். வேதாகமம் ஃபுல்லா வாசிச்சு பாருங்க, என் பிறந்த நாளை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் எதுக்கு கோச்சுப்போம்? எனக்கு ஒரு பர்த்டே வந்துச்சு, நான் ஒரு ஹாப்பி பர்த்டே கூட சொல்லலேன். இவெல்லாம் ஒரு புருஷன், இதெல்லாம் ஒரு பொண்டாட்டி, இதெல்லாம் ஒரு புள்ள, இதெல்லாம் ஒரு அப்பா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் மரணத்தை நினைவு கூறு அப்படின்னு. சரி, ஏன் மரணத்தை நினைவு கூறணும் அப்படின்னா, அந்த மரணத்தில் நடந்த சம்பவம் என்ன நடந்துச்சு? அந்த மரணத்தின் மூலமாய் நம்மை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, என்னையும் உங்களையும் அவர் விலை கொடுத்து வாங்குறாரு. அல்லேலூயா. மறந்துடாத, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன். அல்லேலூயா. அதை குறிக்கும்படியாக ஒரு பாடலை நாம் பாடலாம். நீ உனக்கு சொந்தம் அல்லவே. இப்போ புரியுதா? இந்த பார்த்தோம், இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஏன் நீ உனக்கு சொந்தம் அல்ல? நான் உன்னை வாங்கிட்டேன், நீ எனக்கு சொந்தமானவன். அல்லேலூயா, நீ எனக்கு சொந்தமானவன். இந்த பாடலை நாம் பாடி தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். சொந்த
அழியும் நிமிஷ தாசை காட்டியே அக்கினி கடல் கொள்ளுவானே நீ உனக்கு அட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே நீ உனக்கு சொந்தமல்லவே விமலன் கிறிஸ்து நாதன் சொந்தம் நீ உனக்கு சொந்தமல்லவே. அல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுது? நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. அடுத்து சொல்லுது ஒரு வார்த்தை, நீ உனக்கு சொந்தமல்லவே. நிமலன்னு சொல்லுது. நிமலன் என்ன அர்த்தம்? பாண்டிங்கள எவ்வளவு நேரம்? நிமலன் என்ன அர்த்தம்? நிமலன் அப்படின்னா சுத்தமான, அழுக்கற்ற, கரைகள் இல்லாத. அந்த பாடல் முதல் அந்த 4 வரி சொல்லுது, நீ அழுக்குள்ளவன் பாவி, தேவன் அழுக்கில்லாதவர். நீ கரை உள்ளவன், தேவன் கரை இல்லாதவர். நீ சுத்தம் இல்லாதவன், என் தேவன் சுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. கடைசி கவி சொல்லுது, நீ உனக்கு சொந்தமா இல்லாததுனால நீ பிழைக்க போற, நீ வாழ்ற அப்படின்னா அவருக்காக பிழைக்கினும் அவருக்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரியினும் அவருக்கே மரிப்பாயே. அவருக்கே மரிப்பாயே. நீ வாழ்ந்தாலும் அவருக்குன்னு வாழணும், செத்து போனினாலும் அவர் பேரை சொல்லி செத்து போகணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையில சொல்லி பாடலாமா? பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரியினும் அவர்க்கே மரிப்பாயே. சொல்லலாமா? பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரியினும் அவர்க்கே மரிப்பாயே. உழைத்து மரித்து உயிர்த்த நாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. நீ உனக்கு சொந்தமல்லவே, நிமலன் கிறிஸ்து நாதன் நீ சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. அல்லேலூயா. நீ உனக்கு சொந்தமல்ல. ஆமென். நாம் இன்னொரு பாடலை சேர்ந்து பாடி நம் தேவனை ஆராதனை செய்யலாம். கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மையல்லால் எனக்கு ஆர்வம் இல்லை. கருணை பிதா, கருணை பிதா, கல்வாரி அன்பே, உம்மையல்லால் எனக்காருமில்லை, உம்மையல்லால் எனக்காருமில்லை. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மையல்லால் எனக்காருமில்லை, உம்மையல்லால் எனக்காருமில்லை. சேர்ந்து பாடலாமா? கருணை பிதாவே, கல்வாரி
இன்பநாதா ஆத்துமனேசா 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 இன்பநாதா ஆத்துமனேசா 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 அன்பின் கடலே அன்பின் கடலே அன்பினால் என்னை உருவாக்கினீரே அன்பினால் என்னை உருவாக்கினீரே கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காருமில்லை. சொல்லலாமா? கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காருமில்லை. உம்மை அல்லால் எனக்காருமில்லை. கிருபை தாருமே கிருபை தாருமே கிருபாநிதியே கிருபாநிதியே கிருபை தாருமே கிருபாநிதியே 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 அன்பின் வடிவே அன்பின் வடிவே ஏழைக்கு இரங்கும் ஏசையா இந்த ஏழைக்கு இரங்கும் ஏசையா. கரங்களை தட்டி கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காருமில்லை. உம்மை அல்லால் எனக்காருமில்லை. கருணை பிதாவே கல்வாரி தேவனின் சீத்தம் செய்திட செய்யும் செய்திட செய்யும் செய்திட செய்யும் தேவனின் சீத்தம் செய்திட செய்யும் செய்திட செய்யும் செய்திட செய்யும் யாகமணி யாகமணீரே தேடிட உள்ளம் கலித்திடுதே தேடிட உள்ளம் கலித்திடுதே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காருமில்லை. உம்மை அல்லால் எனக்காருமில்லை. கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காருமில்லை. உம்மை அல்லால் கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே நேசர் முகம் காண நேசர் முகம் காண ஏங்கிடுதே ஆசை என் உள்ளிலே ஏங்கிடுதே ஆசை என் உள்ளிலே சேர்ந்து கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காருமில்லை. பிதாவே உம்மை அல்லால் எனக்கு யாரும் இல்லை.
யாத்திரை முடிந்து இயேசு ராஜனை இயேசு ராஜனை இயேசு ராஜனை யாத்திரை முடிந்து இயேசு ராஜனை இயேசு ராஜனை இயேசு ராஜனை மேகத்தில் சந்தித்து மேகத்தில் சந்தித்து நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன் நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன் கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை சொல்லுங்க உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. முதல் பாடல்ல பார்த்தோம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி நீ உனக்கு சொந்தம் அல்ல மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்ல இந்த பரிசுத்தமான ஆண்டவருக்கே நீ சொந்தம். இப்போ நாம சொல்ற ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உம்மை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா நீங்க தான் எங்க கதி உங்க பாதம் தான் எங்க கதி நீங்க எங்களுக்காக மரித்த அந்த மரணத்தினால தான் நாங்க இன்னைக்கு நிக்கிறோம் நீங்க தான் என் கதி உம்மை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு பெரிய கடன்ல இருக்கிறேன் அந்த கடனை நான் கட்டலைன்னா என் வீட்டை எடுத்துக்குவாங்க எனக்கு உண்டான ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்குவாங்க அந்த நிலையில என் கடனை ஒருத்தர் அடைச்சி என் பிரச்சனையெல்லாம் ஒருத்தர் தீர்த்து வச்சாருன்னா என் வாழ்க்கை ஃபுல்லா நான் அவரை விட மாட்டேன். நல்லா இருக்கும்போது ஒரு 10 ரூபா கொடுக்கறதோ இல்லை 1 லட்சம் கொடுக்கறதோ விஷயம் இல்லை. நான் எதுவுமே இல்லாதப்ப எனக்கு யாரும் உதவி செய்ய முன் வராதப்ப ஆண்டவர் உதவி செய்து நான் பாவியா இருக்கும்போது யாரும் என்னை நெருங்கல யாரும் என்னை யோசிச்சு பார்க்கல இவன் இருக்கிறானா இல்லையான்னு நினைக்கல. நான் ஆண்டவர் என் பாவத்திற்கென்று அதனால்தான் ஆண்டவர் சொல்றார் என் மரணத்தை நினைவு கூறு என் பிறந்த நாளை அல்ல மற்ற நாட்களை அல்ல என் மரணத்தை நினைவு கூறு நான் மரித்தது உன்னால நீ மரிக்க வேண்டிய இடத்துல நான் மரிச்சேன் நீ ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல நான் ரத்தம் சிந்தினேன் என் மரணத்தை நினைவு கூறு. அந்த கல்வாரி காட்சிகளை நாம் கண்முன்ன கொண்டு வந்து முடிந்தால் எழுந்து நின்று அல்லது முழங்கால் படியிட்டு அந்த கல்வாரி காட்சியில் ஆண்டவர் நமக்காய் எப்படி ரத்தம் சிந்தி எப்படி நமக்காய் மரித்தார் என்பதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஆண்டவரே நான் மரிக்க வேண்டிய இடத்துல நீங்க மரிச்சீங்கப்பா நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காயங்களை நீர் ஏற்றுக்கொண்டீங்கப்பா நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவமானங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. ஒரு சேவகன் சொல்றான் நீதான் கடவுளாச்சே உன்னை அடிச்சது யாருன்னு கண்டுபிடின்னு சொல்றான். இந்த அவமானம் எல்லாம் என்னால ஆண்டவரே இந்த அவமானம் எல்லாம் என்னால ஆண்டவரே தகுதி இல்லாதவன் எல்லாம் உம்மை தொடுறான் அப்பா தகுதி இல்லாதவன் எல்லாம் உம்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான் ஆண்டவரே அது இந்த தகுதி இல்லாதவனால அப்பா இந்த தகுதி இல்லாதவனால ஆண்டவரே. கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார்.
பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்பும் என்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். சேர்ந்து தள்ளாடி தவழ்ந்து காலை போடு என் இயேசு குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து மிஞ்சும் வேலத்தான் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார். கொடுமை மிஞ்சும் வேலத்தான் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார். கொடுமை ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார். ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார். சொல்லலாமா? தள்ளாடி தவழ்ந்து கலை போடு என் இயேசு குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து இந்த பாடுகள் எந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் எந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதனை? நேசித்து வா குருசெடுத்து. நேசிக்கின்றாயோ இயேசுநாதனை? நேசித்து வா குருசெடுத்து. தள்ளாடி தவழ்ந்து தலை போடு என் நேச குருசை சுமந்து என் நேச கொல்கதா மலையின் மேல் நடந்து இயேசு சிலுவையில் அறையப்படுறதோட முடியல. சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி அவரோட நிந்தை ஆரம்பிச்சிருச்சு. தான் கூட இருந்த பேதுரு, ஆண்டவரே என்ன நடந்தாலும் அவன் கூட இருப்பா, ஆண்டவரே நான் சாவனாலும் உனக்காக சாவேன்னு சொன்ன பேதுரு ஆண்டவரை பிடிச்சிட்டு போகும்போது அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. வசனம் சொல்லுது அவரை அவன் நிந்தித்தான். நிந்திக்கிறதுனா கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுறது. என் கூட சாப்பிட்டவன்,
எனக்கு பின்னாடி ஆண்டவரே நீர் தான் எல்லாம்னு சொன்னவன் சொல்றான் இன்னைக்கு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுறான், தூஷணமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறான். சிலுவையில் இன்னும் போகவே இல்லை ஆண்டவர். சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே துரோகம். கூட இருந்த சீஷர்களே துரோகம் பண்றாங்க. சில சீஷர்களை விட்டு ஓடி போறான். இந்த ஆண்டவர் எனக்கு வேணாம். இவ்வளவு நாள் நான் அவரை ஃபாலோ பண்ணேன், அவருடைய பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, அவருடைய அற்புதங்கள் நல்லா இருந்துச்சு, இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஓடி போனான். துரோகங்களால ஆண்டவர் உண்மையாவே சிலுவையில் அலையப்படுறதுக்கு முன்னாடியே சிலுவையில் அறையப்பட்டார். மத தலைவர்கள் சொல்றான், இந்த ஆளை நான் கொல்லாம விட மாட்டேன். அந்த காலத்துல வாழ்ந்த மத தலைவர்கள் சொல்றானுங்க, ஆண்டவரை நான் கொல்லாம விட மாட்டேன், அவர் செத்தாதான் இந்த இதுக்கு நல்லது. நீதிபதி இருக்கிறாரு, ஒருவேளை அவருக்கிட்டையாவது நீதி கிடைக்குமா? இல்ல, அவர் கையை கழுவிட்டார். எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டார் ஆண்டவர். நீதிபதி கிட்டவே நீதி இல்லை, ஆளுநர் கிட்ட நீதி இல்லை, மத தலைவர்கள் கிட்ட நீதி இல்லை, கூட இருந்த நண்பர்கள் கூட இருந்த சீஷர்களோடு கூட நிந்தை. கடைசியில சரி நீதிபதி முன்னாடி நிற்கும் போது ஆண்டவர் நீதிபதி சொல்றாரு, இந்த மனுஷன் மேல எனக்கு எந்த குற்றமும் தெரியலன்னு சொல்லும் போது மக்கள் சொல்றான், எனக்கு பரவாயில்ல, அந்த ஆள் மேல தப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு குற்றவாளி பரபாசை விடுவி, ஆண்டவரை சிலுவையிலே அறை. எனக்கு தப்பு செஞ்சவன் குற்றம் பண்ணவன் உயிரோடு இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, இந்த இயேசு சாகனம். இத்தனை நாள் பின்னாடி ஆண்டவர் பின்னாடி சாப்பாட்டுக்காக அற்புதங்களுக்காக பின்னாடி சுத்தின ஜனங்கள் அவரை நிந்தித்த போது, அவரை சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடியே கொன்ற போதும் ஆண்டவர், பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். என் சீஷர்கள் அவங்க தெரியாம செய்யறாங்கப்பா, என்ன பின்பற்றி வருகிற ஜனங்கள் அவங்க தெரியாம செய்யறாங்கப்பா. உம்மை ஒரு குறிப்பிட்ட அதிசயத்துக்காக மாத்திரம், அற்புதத்துக்காக மாத்திரம் உம்மை தேடுறாங்க ஆண்டவரே, அவங்களை மன்னியும் ஆண்டவரே. அவங்க திரும்பி என்கிட்ட வருவாங்க, என் அற்புதத்தை அவங்க பார்த்திருக்கிறாங்க, என் அன்பை அவங்க பார்த்திருக்கிறாங்க, என் சீஷர்கள் என் அன்பை பார்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஓடி போனாங்க பயத்துல, ஆனா திரும்பி வருவாங்க. என் அன்பை பார்த்த ஜனங்கள், என் அன்பை ருசித்த ஜனங்கள் ஒருபோதும் என்னை விட்டு போக மாட்டாங்க. இவர்களை மன்னியும் அப்பா, இவர்களை மன்னியும் அப்பா, இவர்களை மன்னியும் ஆண்டவரே. சிலுவையில் அறையப்பட கொண்டு போகும்போது கல்லால் எறிகிறார்கள் மக்கள். சேவகர்கள் அறையிறாங்க, அரைஞ்சிட்டு அவரை நிந்திக்கிறாங்க. உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். சிலுவையில் அரைந்து அவர் சிலுவையில் இருக்கும் போது கசப்பான காடையை கொடுத்து, தாகத்துக்கு தண்ணி தரேன்னு சொல்லிட்டு கசப்பான காடியை கொடுத்து, சின்ன சின்ன வாய்ப்புல கூட ஆண்டவரை நிந்திச்சு கொண்டு, ஆண்டவரை கஷ்டப்படுத்தி கொண்டு, ஆண்டவரை துன்பப்படுத்திக் கொண்டே இருந்த அந்த மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன், என் ஜனங்கள் மேல நான் தாகமா இருக்கிறேன், என் பிள்ளையின் மேல நான் வாஞ்சையா இருக்கிறேன், என் பிள்ளை என்ன இடத்துல வந்து சேர்ந்துரும் நான் வாஞ்சையா இருக்கிறேன், என் பிள்ளை தன்னுடைய பாவங்களை விட்டு என்கிட்ட வந்துரும், என் பிள்ளை தன் பாவத்தை விட்டு திரும்பி மனம் திரும்பி என்கிட்ட வந்துரும், என் பிள்ளையை நான் மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். செத்து போன பிறகும் அவரை விடல, ஈட்டியால குத்துறான் ஒருத்தன். சாகர வரைக்கும் தான் முள்முடி, சாகர வரைக்கும் தான் அடிச்சு நிந்திச்சு கேலி பண்ணி என்னென்னமோ பண்ணியாச்சு. ஆனால் இறந்த பிறகும் கூட, ஆண்டவர் இறந்த பிறகும் கூட அவரை ஈட்டியால குத்தி இன்னும் தான் உயிரோடு இருக்கிறாரா? எப்படிப்பட்ட நிந்தைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திச்சார். பொதுவா நம்ம சொல்லுவோம், உலகத்துல செத்து போனவங்களை பத்தி பேசக்கூடாது, தப்பா எதுவும் பேசக்கூடாது, செத்து போன உடனே நல்லவங்களா மாறிடுவாங்க. ஆனா செத்து போன பிறகும் ஈட்டியை விட்டு
அந்த ஆள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு பாரு, இல்லை நான் கொண்டுடலாம், எப்படியாவது கொண்டுடலாம். மரித்து உயிரோடு எழுந்த பிறகும் கூடவே இருந்த சீஷன் அவர் உயிரோடலாம் எழுந்திருக்க மாட்டார். நான் நம்ப மாட்டேன். அவர் விரல்ல நான் விரலை போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன். அவர் காயத்துல நான் கையை போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன். காயப்பட்ட இயேசுவை மறுபடியும் 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 காயப்படுத்தி சிலுவையில் அறையப்பட வேண்டிய இயேசுவை சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடியே இவங்க வார்த்தைகளினாலே எண்ணங்களினாலே சிலுவையில் அறைந்து அவரை துக்கப்படுத்தி, எல்லாம் நான் செய்த பாவங்களுக்காக, அவர் என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக, என்னை விலை கிரயம் கொடுத்து என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக. முதல் பாடல்ல பாடணும், வலிய பரிசுத்தாக. வலியனா பெரிய, பரிசம்னா வெகுமதி. பெரிய ஒரு பரிசை எனக்காய் நீர் கொடுத்து, யாரும் எனக்காக செய்ய முடியாத ஒரு பரிசு, தன் உயிரை கொடுப்பது, தன் ரத்தத்தை எனக்காய் சிந்துவது. நீர் எனக்காய் என் ரத்தத்தை சிந்தி நீர் என்னை ஏற்றுக்கொண்டீரே அப்பா. நான் தகுதி இல்லாதவன் அப்பா, நான் தகுதி இல்லாதவள் ஆண்டவரே. நீர் எனக்காய் ரத்தம் சிந்தினீங்க அப்பா, நீர் எனக்காய் ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே. என் காயங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, நீர் என் காயங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் அப்பா. அல்லேலூயா. கண்களை மூடி வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் என் பாவங்களுக்காய் மரித்தீரப்பா, என் பாவங்களுக்காய் மரித்தீரப்பா. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நான் உமக்காய் வாழ்வேன் அப்பா, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் உமக்காய் வாழ்வேன் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நமக்கு நன்றியோடு இருப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, சீஷர்கள் செய்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்பா, உங்களை விட்டு ஓடி விலகி போக மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை விட்டு ஓடி போக மாட்டேன் ஆண்டவரே. நீர் இல்லைன்னு முடிவு பண்ணி நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே. உண்மை நான் ஆகடியம் பண்ண மாட்டேன், உண்மை பரியாசம் செய்ய மாட்டேன் அப்பா. உமக்கு கசப்பான காடிகளை நான் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. உடைய பாதத்திலேயே அமர்ந்து கிடப்பா ஆண்டவரே, உடைய பாதத்திலேயே விழுந்து கிடப்பா அப்பா. உடைய பாதத்தையே பற்றி கொண்டிருப்பா ஆண்டவரே. உடைய ரத்தத்தையே தொட்டு ஆண்டவரே, இது எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தமே, நான் கண்ணீர் வடிப்பேன் அப்பா. நான் நன்றியோடு உமக்கு இருக்க போறேன், நான் நன்றியுள்ளவனாய் உமக்கு வாழ போகிறேன் அப்பா. நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காய் நான் நன்றியோடு இருக்க போகிறேன் அப்பா. அல்லேலூயா. ஏழை மானுருவை எடுத்த இயேசு ராஜன் உன்னண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, உன்னண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடும் முள் மூடிக்கொண் சிரசில் சூடிட. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடும் முள் மூடி பொன் சிரசில் சூடிட. கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் என் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்வேன் அவரை தள்ளவே மாட்டேன், ஏற்றுக்கொள்வேன் அவரை தள்ளவே மாட்டேன்.
அவர் தலையையும் சாய்க்க ஸ்தலமும் இல்லை. அன்று தாகத்தை தீர்க்க வானமில்லை. அவர் தலையையும் சாய்க்க ஸ்தலமும் இல்லை. அன்று தாகத்தை தீர்க்கவோ வானமில்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கு ஒருவர் இல்லை. அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஜீசஸ், அந்த பாடுகள் என்னை மீட்கவே. சொல்லலாமா? அந்த பாடுகள் என்னை மீட்கவே. அந்த பாடுகள் என்னை மீட்கவே. என்னை மீட்கவே பாடலாமா? அந்த பாடுகள் என்னை மீட்கவே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் என் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்வேன், அவரை தள்ளவே மாட்டேன். ஏற்றுக்கொள்வேன், அவரை தள்ளவே மாட்டேன். அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுங்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுங்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க. உந்தன் வியாதியும் வேதனையும் ஒழிய நீ சாபத்தினின்று விடுதலை அடைய. சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஆமென். சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள், அவரை தள்ளவே மாட்டேன். ஏற்றுக்கொள்வேன், அவரை தள்ளவே மாட்டேன். சேர்ந்து கரங்களை தட்டி. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொண்டேன், அவரை தள்ளவே மாட்டேன். ஏற்றுக்கொண்டேன், அவரை தள்ளவே மாட்டேன். ஏழை மனு உருவை எடுத்த கரங்களை தட்டி. இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்வேன், அவரை தள்ளவே மாட்டேன். ஏற்றுக்கொள்வேன், அவரை தள்ளவே மாட்டேன். ஏற்றுக்கொள்வேன், அவரை தள்ளவே மாட்டேன். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் என் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்வேன், அவரை தள்ளவே மாட்டேன். ஏற்றுக்கொள்வேன், அவரை தள்ளவே மாட்டேன். சொல்லுங்க. ஏற்றுக்கொள்வேன், அவரை தள்ளவே மாட்டேன். ஏற்றுக்கொள்வேன், அவரை தள்ளவே மாட்டேன். கனிவுடன் என்னை அழைக்கிறாரே. கனிவுடன் என்னை அழைக்கிறாரே. கனிவுடன் என்னை அழைக்கிறாரே. சிலுவையில் பட்ட பாடுகள் அது நமக்காக, என்னை மீட்கும்படியாக. அந்த பாடுகள் என்னை மீட்கவே. அந்த பாடுகள் என்னை மீட்கவே. அந்த பாடுகள் என்னை மீட்கவே. ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நீயும் நானும் வெற்றி சிறக்கும்படியாக அந்த சிலுவையில் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அந்த பாடுகள் என்னை மீட்கவே. சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஏற்றுக்கொள், அவரை தள்ளா
கைகளில் கால்களில் ஆணிகள் அடைந்தவராய், கைகளில் ஆணிகளை ஏற்றவராய், கால்களில் ஆணியை ஏற்றவராய், தலையில் முள்முடி சுமந்தவராய், எனக்காய் ஆண்டவர் ரத்தம் சிந்தி நான் ஜெயிக்கும்படியாக, நான் இந்த சாத்தானை ஜெயிக்கும்படியாக, இந்த உலகத்தை நான் ஜெயிக்கும்படியாக, நான் வெற்றி சிறக்கும்படியாக ஆண்டவர் எனக்காய் சிந்தினார் ரத்தம். எனக்காய் அவர் பாடுகள் பட்டார். நான் என் பாடுகளை சந்திக்காதபடி ஆண்டவர் எனக்காய் அவர் பாடுகளை சந்தித்தார். நான் முள்முடியை சுமக்க கூடாதபடி என் ஆண்டவர் எனக்காய் முள்முடியை சுமந்தார். நான் சிலுவையில் அடையப்படாதபடிக்கு எனக்காய் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு என் காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் அவர் ஜீவனை விட்டார். நான் விட வேண்டிய ஜீவனை அவர் எனக்காய் விட்டு நான் வாழும்படியாக, நான் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, நான் வாழும்படியாக, என் பிள்ளைகள் வாழும்படியாக, என் குடும்பம் வாழும்படியாக, என் ஊர் வாழும்படியாக எனக்காய் ரத்தம் சிந்தினார். எனக்காய் ரத்தம் சிந்தி என் காயங்களை ஏற்றுக்கொண்டு எனக்காய் ரத்தம் சிந்தினார். ஆமா ஆண்டவரே, உன் பாதத்தை பற்றி பிடிச்சு கொள்ளுகிறேன் அப்பா. என் பக்கத்துல நிக்கிறீங்களே அப்பா. இவ்வளவோ நடந்தோம், நான் எத்தனையோ தடவை உங்களை மறுதளித்தோம், எத்தனையோ தடவை நான் உங்களை விட்டு ஓடின போதும் என் பக்கத்துல நிக்கிறீங்களே அப்பா. என்னை நேசிக்கிறீங்களே ஆண்டவரே, என்னை நேசிக்கிறீங்களே ஆண்டவரே. நான் எத்தனை தடவை தவறு செஞ்சாலும், எத்தனை தடவை உங்களை விட்டு விலகி போனாலும், எத்தனை தடவை நான் உமக்கு பிரியமா இல்லாமல் நடந்தாலும் மறுபடியும் என்னை கட்டி அணைத்து சேர்த்துக் கொள்றீங்களே அப்பா. என்னை சேர்த்துக் கொள்றீங்களே அப்பா. இந்த அன்பிற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. அன்பிற்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். சொல்லலாமா? பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோரப்பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவே. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோரப்பாடுகள் யாவும்
அத்தனையும் எனக்காகவே பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் என் மாத்திரமையா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் என் மாத்திரமையா ஒப்பு கொடுத்தவர்களாக சொல்லலாமா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் என் மாத்திரமையா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் என் மாத்திரமையா தேவ தூதரலும் மகிபனாய் என்னை மாற்றிய அன்பை துதிப்பே தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை பாவியான என்னையும் நீர் நேசிக்க துரோகியான என்னையும் நீ நேசிக்க மண்ணான நான் எம்மாத்திரம் அப்பா இந்த மண்ணான நான் எம்மாத்திரம் ஆண்டவரே மண்ணான நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே இது எங்களையும் கூட நேசிக்கிறீர தகுதி இல்லாத எங்களை பாத்திரமில்லாத எங்களை அப்பா எங்களையும் நீர் நேசித்து நீர் எங்களுக்காய் ரத்தம் சிந்தி எங்களுக்காய் நீர் கொல்கதா சிலுவையிலே மரித்தீரே அப்பா உயிரோடு எழுந்த பிறகு என் பிள்ளை எங்கன்னு தேடி என்ன நோக்கி வந்தீங்களே அப்பா நான் துரோகின்னு என்னை விட்டுலையே அப்பா இந்த துரோகியால நான் மரிச்சேன்னு என்னை விட்டு போலியே அப்பா மரித்து உயிரோடு எழுந்த பிறகும் என் பிள்ளை எங்கன்னு என்னை தேடி வந்தீங்களே அப்பா என் பிள்ளை கண்ணீர் துடைக்க வந்தீங்களே ஆண்டவரே இந்த பிள்ளையின் துரோகத்தை மன்னிக்க வந்தீங்களே அப்பா இந்த பிள்ளையின் காயங்களை ஆற்றும்படியாக நீர் வந்தீரே அப்பா பாவி ஆண்டவரே பாவி ஆண்டவரே பாவியிலும் மகா பாவி ஆண்டவரே இந்த மண்ணான மனுஷன் மேல இந்த மண்ணான எங்கள் மேல நீர் வைத்த அன்பு எம்மாத்திரம் அப்பா நீர் வைத்த அன்பு எம்மாத்திரம் ஆண்டவரே நீர் வைத்த அன்பு எம்மாத்திரம் ஆண்டவரே பாவியான எங்களை நேசித்தீரே அப்பா சொல்லலாமா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா Hallelujah, Jesus. Hallelujah, Jesus. மண்ணான நான் எம்மாத்திரமையா Jesus. Hallelujah, hallelujah.